காட்ஸ் ஓன் கண்ட்ரி, தெய்வத்தின் நாடு கேரளம் என்றெல்லாம் அழைக்கப்படும் பொன்னு கேரளத்தில் பிறந்தவர் இவர். தனது 5 வயதிலேயே பரதம் கற்க ஆரம்பித்தவர். இளம் வயதிலேயே பல சாதனைகளையும் புரிந்திருப்பவர். இளம் கதாநாயகன். இன்றும் தீராத தாகம் கொண்டு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களிடம் பரதம் கற்று வருபவர். யுவகலா பாரதி கலைமாமணி திரு வினித் அவர்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். திரையுலகில் நீங்கள் ஒரு மகா சிறந்த ஆக்டர் அண்ட் டான்ஸ் உலகிலையும் அதே மாதிரி ஒரு தனி முதிரையை உங்களுக்குன்னு பதிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை டான்ஸில் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு. பட் திரையுலகில் நான் ஒரு மாணவன், டான்ஸ்லும் மாணவன், மகா சிறந்த நடிகர்லாம் கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு நிறைய பெரியவங்க கூட வேலை பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன். அண்ட் இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், எவர்லாஸ்டிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அதனால் இப்போது அப்படியே லைக் இன்ஸ்பைட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ், ஈச் டே இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அது ஒரு புதுமையான அனுபவம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஆஸ் அ டான்ஸர் ஆல்சோ நான் வந்து ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் ஒரு 5 இயர்ஸில். ஆனால் ஒரு முறைப்படியாக சிட்டையாக வந்து ஒரு 12 வயசில் தான். அது வேறு லைக் டிஃப்ரெண்ட் குருஸ் ஊட்டியில் வென் ஸ்டார்டிங் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் பீன் அ வெரி வெரி ஆர்டிஸ்டிக் ஜேர்னி பை த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் அண்ட் மை பேரண்ட்ஸ். ஸோ கற்றுக்க ஆரம்பிச்சதே பரதநாட்டியம் தான் இல்லையா? ஆமாம், கற்றுக்க ஆரம்பிச்சதே. இப்போ நான் எல்லாம் ஒரு 4 வயசில் என்னை வந்து கிளாஸ்க்கு அனுப்பிச்சிருக்கு. லைக் அடவஸ் எல்லாம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் லைட்டாக ரொம்ப சின்ன வயசுனால கான்சன்ட்ரேஷன் லெவல் இருக்கு. இட்ஸ் டிஃபிகல்ட் 4 இயர்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த பேசிக் ட்ரைனிங் அது எனக்கு ஞாபகம் வச்ச டைம்லேருந்து அது இட்ஸ் பீன் கோயிங் ஆன். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ரொட்டீன் டான்ஸ் ட்ரைனிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் சினிமா உலகத்துக்கு வந்தது. அண்ட் ஓகே, ஸோ தட் இஸ் த ஜேர்னி. ஓகே. ஏன்னா ரொம்ப ஏர்லியர் பீரியடில் கமல்ஹாசன் வந்து சினிமாவுக்கு வந்தபோது ஒரு டான்ஸ் அண்ட் ஃபிலிம் ஹீ பேலன்ஸ். ஸோ வென் நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தபோது வி குட் சி தட் டோட்டல் சிமிலாரிட்டி ஆர் யூனோ ஈவன் மோர் பியூட்டிஃபுல் டான்ஸ் ஃப்ரம் யூ. Pranams to Kamal sir. I mean, he's been எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் யங்ஸ்டர்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இப்போ டான்ஸர்னு சொன்னதுனால மேல் டான்சர்ஸ்க்கு வந்து கமல் சார் ஹஸ் பீன் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அது ஒரு ஐ ஓப்பனர். ஆக்சுவலி கேரளாவில் நான்லாம் படிக்கும்போது அவரோட சாகர சங்கமம் வந்து வாஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் மென் டு டேக் அப் டான்ஸ் ட்ரைனிங். அண்ட் பிகாஸ் இட்ஸ் மேஸ்குலன்ன்றது வந்து அவர் த்ரூ, ஏன்னா சாதாரண மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். ஏன்னா தட் இஸ் த ஃபேக்ட், பிகாஸ் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டான்ஸ். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் when men dance. பட் அது ஜென்ரலி ஒரு மிஸ்கான்செப்ட் இருக்குது. இட்ஸ் ஃபார் லேடிஸ், இல்லைன்னா எஃபெமினேட் ஆகிடும்ன்ற அந்த ஒரு மிஸ்கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் வரதில்லை. பட் டெஃபினெட்லி கமல் சார் மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு ஆச்சாரியன்னே சொல்லலாம். சினிமாவில் இருந்தாலும் டான்ஸ் உலகத்தில் இருந்தாலும் அவரோட ஒரு ஒரு ரீச் டு ஆடியன்ஸ் த்ரூ சினிமா was definitely எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், ஈவன் தோ நான் ஸ்டார்டட் லேர்னிங் டான்ஸ், இட் வாஸ் வெரி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அண்ட் ஐ எம் ஷுவர் இந்த கேரளாவில் இருந்து இப்போ பிகாஸ் ஐ எம் கம் ஃப்ரம் கேரளா, லாட்ஸ் ஆஃப் யங் பாய்ஸ் டுக் அப் டு டான்சிங் பிகாஸ் ஆஃப் கமல் சார். That is the inspiration. Definitely. So definitely இப்போ கமல் சார் when you compare, I'm just saying like I mean the dancing and cinema பற்றி சொல்லும்போது அது பேலன்ஸ் பண்ணி போகிறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஆக்சுவலி. ஏன்னா ஃபிலிம் ப்ரொஃபஷன் ஒன்ஸ் யூ டேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன், அதை அந்த சீரியஸ்னஸோடு பார்க்கணும். அண்ட் யுவர் அப்ரோச் டு தேட் ஷுட் பி வித் ஃபுல் டெடிகேஷன். சேம் டைம் டான்சிங் இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன். அந்த டிசிப்ளின் இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்ன பர்சனலி சொன்னால் என்னோட குருமார்களோட ஆசீர்வாதத்தினால அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கு அப்படியே. So that's a blessing actually. Absolutely.
உங்கள் வீட்டில் யார் டான்ஸ் ஆடுவா? அதாவது நீங்கள் உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே டான்ஸில் கிடையாது இல்லையா? இல்லை, my father is a lawyer and my mother is a doctor. So basically ஒரு எல்லாமே லாயர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி அகடமிக்ஸ் ஓரியன்டாக இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே. பட் அமேசிங் ஆர்ட் லவர்ஸ் எல்லாருமே. ஈவன் மை பேரண்ட்ஸ் ஆர் wonderful art lovers and that is the reason எனக்கு வந்து ஆக்சுவலி பத்மினி அம்மா, பப்பிமா வந்து எனக்கு பெரியம்மா. ஸோ பப்பிமா மூலியமாக தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பையன் ஹீஸ் வெரி டேலண்ட், ஹீஸ் காட் திஸ் டேலண்ட்னு பப்பிமா ஸ்பாட் பண்ணி ராகினி ஆண்டி, பப்பிமா இவங்க 2 பேர் தான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு வந்து டான்ஸ் கற்றுக்க வச்சது. ஆக்சுவலி தே ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் பப்பிமாஸ் அட்வைஸ் அண்ட் ஷீ கைடட். பட் மை பேரண்ட்ஸ் ஆர் ஜென்யூன் ஆர்ட் லவர்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட சைல்ட்ஹுட்டில் when I was in Kerala, doing my high school time and all, we used to have, அது அங்கே வந்து சாரதா கிருஷ்ணயர் சொசைட்டி ஒரு வெரி ஃபேமஸ் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இருந்தது. there were lots of organizations and இவங்க வந்து எவ்ரி மந்த் வந்து அங்கே வந்து ரெப்யூட்டட் டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ், தியேட்டர் குரூப், கேரளாவில் வெரி ப்ரெஸ்டீஜியஸ் தியேட்டர் குரூப்ஸ் இருந்தது. இப்போ கேபிஎஸ்சி, காளிதாச கலா கேந்திரா, இந்த மாதிரி ஆல் தியேட்டர் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் ரிச் ஆர்டிஸ்ட் இருந்த குரூப்ஸ் அதெல்லாம். ஸோ திஸ் எக்ஸ்போஷர் வந்து மை பேரண்ட்ஸ் என்ன கூட எடுத்துகிட்டு போவாங்க. தே யூஸ் டு கம்பெல் மீ டு கம். சின்ன வயசில் வந்து யுவர் ப்ரையாரிட்டிஸ் பிளேயிங். இப்போ 5 o'clock 6 o'clock ஒரு ஷோக்கு போனால் நோ நீ வா, யூ மஸ்ட் கம் அண்ட் வாட்ச். அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் லேர்னிங் டான்ஸ். ஸோ அப்படி எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் என்னென்னா, மிக சிறந்த கலைஞர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு அந்த வயசில் ஒரு வாய்ப்பு. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்போஷர் அட் தட் ஏஜ். இப்போ இருக்கிற மாதிரி அந்த டைமில் இவ்வளோ மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு திஸ் மெனி சேனல்ஸ். அண்ட் ஈவன் தூர்தர்ஷன் கேம் சம்டைம்ஸ் டுவர்ட்ஸ் mid-80s I think. அங்கே கேரளாவில் mid-80s by 85 86 தான் டெலிவிஷனே ஸ்லோலி வீடியோ எல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி எனி சேனல் யூ ஹேவ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், இல்லைன்னா சினிமா காம்படிஷன்ஸ், ரியாலிட்டி ஷோஸ், அதெல்லாம் அப்போ இல்லை. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்போ கிரேட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அங்கே. ஸோ அதெல்லாம் அந்த சின்ன வயசில் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு தெரியாமல் தட் க்ரோஸ் இன் யூ, தட் அட்மிரேஷன் டுவர்ட்ஸ் த ஆர்ட் ஃபார்ம். அண்ட் யூனோ லைக் வெதர் டு பர்சியூ இட், இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் டிசிஷன். இப்போ உங்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்குது, இப்போ ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, இல்லைன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட். நான் சொல்லி வந்தது என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. And as I grew to take part in competitions, I still remember my father used to be very particular that I practice and apply for all the competition, irrespective of நீங்கள் ஜெயிக்கிறதோ இல்லையோ, அது will participate பண்ணுன்றது முக்கியம். அதுதான், that is the most important thing. ஜெயிச்சா well and good, that means you've done a good job. இல்லைன்னா try better for the next time, don't get dejected. So these were points that were லைக் இம்பைப்ட் அந்த வயசில், அந்த சின்ன வயசுல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் என் பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஈவன் தோ தே வர் ப்ரொஃபஷனல்ஸ். அட் த சேம் டைம் ஸ்டடீஸ்க்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் தான் ஐ யூஸ் டு என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு நான் டெலிச்சரியிலேருந்து கேலிக்கெட் போயிட்டு குரு கலாமல்லம் சரஸ்வதி டீச்சர் அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வீக்கெண்ட்ஸில் இருந்தது. ஸோ அப்போல்லாம் ப்ரையாரிட்டி வந்து ஸ்டடீஸ். So that is how my parents have been. Okay. So அது பாக்கியம்னு சொல்றதா, லக்கின்னு சொல்றதா? Because you got spotted. I think that is what, it's just a முன்ஜென்ம சுகிருதம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த சின்ன வயசுல டெண்டர் ஏஜ்ல 4-5 you were spotted and அந்த துறைக்கு வரதுக்கு the blessings of elders. Okay. நீங்கள் காம்படிஷன்ஸ்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னபோது. ஸோ என்ன மாதிரி இப்போ ரியாலிட்டி ஷோஸ் நிறைய இருக்குது டெலிவிஷனில், நிறைய they get the first prize winner gets even a house and all that stuff, lot of stuff they get. அந்த காலத்தில் காம்படிஷன்ஸ் எப்படி இருந்தது? என்ன மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு போனாங்க? கேரளாவில் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதில் தே யூஸ் டு ஹேவ் ரீஜனல் காம்படிஷன்ஸ். டான்ஸில் இருக்கும், லிட்ரரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கும், பெயிண்டிங்கில் இருக்கும், மியூசிக்கில் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து பேசிக்லி என்னோட ட்ரைனிங் வாஸ் இன் டான்ஸ். அதனால நான் வந்து ஐ யூஸ் டு டேக் பார்ட் இன் டான்ஸ் காம்படிஷன்ஸ்.
And இன்னொரு speciality of Kerala is school youth festival னு ஒன்று இருக்கு. It's a grand event அங்க. Okay. அந்த youth festival வந்து they do it in 3 levels. School level there's a competition. Okay. அதில் best is taken to the district level. From there the best is taken, best na the first prize winner is taken to the state level. Even today. Even today, it's a very, very popular and highly competitive event. Okay. And done by the government. It's done by the education department. Okay. So, அதில் என்ன நான் என்ன சொல்லி வரேன்னா அதில் வந்து எல்லா துறையிலும் you will get the cream of talent in the state level. Absolutely. ஏன்னா அந்த ஸ்டேட் லெவல் நான் பார்ட்டிசிபேட் டான்ஸஸில் நான் பண்ணி இப்போ நான் வந்து நான் யூஸ் டு டேக் பார்ட் இன் பரதநாட்டியம். அந்த டைமில் மோகினியாட்டம் ஃபார் பாய்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் யங். ஓகே. மோகினியாட்டம் வந்து இட்ஸ் மென் ஃபார் கேர்ள்ஸ் பட் ஒரு ஏஜ் வரைக்கும் வி யூஸ் டு லேர்ன் ஜஸ்ட் டு நோ த டெக்னிக். ஓகே. அந்த பேசிக் லாஸ்யம் எலிமெண்ட் ஓகே வர்றதுக்கு தே வில் டீச் யூ. ஸோ மோகினியாட்டம் ஃபோக் டான்ஸ்னு இஸ் அ கேட்டகரி வேர் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸஸ் நாட் த ஆத்தென்டிக் ரூரல் ஃபோக் டான்ஸ் இல்லை. ஓகே. இல்லாத மாதிரி யூனோ இட்ஸ் அ செப்பரேட் திங். அண்ட் தென் யூ ஹேவ் கதகளி, ஓட்டந்துள்ளல். இது வந்து டான்ஸஸ்ல குரூப் டான்ஸ் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மியூசிக்ல கிளாசிக்கல் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், லைட் மியூசிக், கசல் டைப் சிங்கிங். இல்ல லைட் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக். That's it. இது லைட் மியூசிக்னு லலித கானம்னு சொல்லி ஒரு பிரான்ச்சே இருக்கு கேரளால. ஓகே. ஓகே. So that is everywhere is that. So that அதுல வந்து you can't sing film songs and all. அது வந்து composers ஓட light music songs ஏ இருக்கு. That is for a separate training. அப்புறம் கிளாசிக்கல் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், வீணா, மிருதங்கம், வயலின், ஃப்ளூட் இதெல்லாம் செப்பரேட் காம்படிஷன்ஸ். லிட்ரரி டிபேட்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், இந்த மாதிரி ரெசிடேஷன், அப்புறம் மோனோ ஆக்டிங், ட்ராமாட்டிக்ஸ், மிமிக்ரி, ஓகே, அப்புறம் மைமிங்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி, பெயிண்டிங், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த யூத் ஃபெஸ்டிவல். ஓகே. ஸோ இதிலெல்லாம் வந்து மிக சிறந்த கலைஞர்கள் தான் அந்த ஸ்டேட் லெவலில் வருது. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில் திஸ் வாஸ் ஏர்லி 80s ஐ பார்ட்டிசிபேட்டட். அப்போவே அந்த ஸ்டேட் லெவலில் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்கும். ஸோ த ஜட்ஜஸ் யூஸ் டு ஹேவ் அ டஃப் டைம் டு டிஃப்ரென்ஷியேட். ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபெக்ஷனும் கேலிபரோட வருவாங்க. ஓகே. அண்ட் அதில் என்னன்னா வாட் ஐ ரியலி லைக்ட் அபவுட் இட் இஸ் அதில் வந்து திஸ் டீம் ஸ்பிரிட். யூஆர் டுகெதர். ஒரு ஸ்கூல் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போவாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு டீம் வில் கோ ஃபார் த ஸ்டேட். ஸோ யூ வில் ஹேவ் டீச்சர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்கூல், யுவர் ஸ்கூல் சப்போர்ட்டிங் யூ. தட் இஸ் வேர் யூ லேர்ன் த பாண்டிங் பிட்வீன் த அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட ஒரு பாண்டிங் இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி, ஸ்டேஜ் டிசிப்ளின், அங்கே போனால் எப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் ஃப்ரைட் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன, இதெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு தெரியாமலே அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லோட இட் கம்ஸ் இன்டு யூ. தனியா மேனேஜ்மென்ட்னு ஒன்னு படிக்க வேண்டியது இல்ல, இட் கம்ஸ் வித் தட் அண்ட் டிசிப்ளின். டிசிப்ளின் இன் தி சென்ஸ் சில டைம்ல லேட் நைட் எல்லாம் இப்போ ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணா என்னோட நம்பர் வரும்போது 3 o'clock இந்த நைட் ஆகும். ஸோ அந்த டிசிப்ளின் டு பி ஈவினிங்கே மேக்கப் போட்டு உட்காந்துருக்கும். யூ ஹேவ் டு சிட், யூ வில் ஃபீல் ஸ்லீப், யூஆர் ஆல் யங் சில்ட்ரன், ரைட்? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் இருந்திருக்கு. All those things were there. And of course government வந்து ஒரு point of time இருக்கும், they used to support these winners with grace marks for their public exams. And even entrance I think ஒரு அளவுக்கு வர, because later it got a little too many court cases and and that is not a candidate who deserved it. So இந்த மாதிரி issues வந்ததுக்கு அப்புறம் they've removed that. Because it was only targeting the grace marks, not the art element. ஸோ இப்போ ஒரு 10 minute வரணும், எப்படியாவது ஒரு வருஷம் 2 வருஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே போய் பண்ணி, if I get a first, I get grace marks for my entrance. Okay. Or you get your medical entrance. அப்படி இருந்தது. ஸோ அதனால it became a little, that scene became கொஞ்சம் like ஒரு indiscipline. அதுக்கு மாத்திரம் போயிட்டு இதுக்கு ஒண்ணுமே செலுத்தாம இருந்த மாதிரி இருந்தது. இல்ல, that was the target. So இதனால lot of quarrels and fights became between the parents, and that is still happening. It's very unfortunate. இப்போ இருக்கிற டைம்ல that's a big discussion there. It's a debate on that. எதுக்கு அப்படி, why are the parents fighting for this இந்த மாதிரி. Finally the children get affected by this. இந்த மாதிரி ஒரு issues come in, but that's been
கர்ப் டவுன். இப்போ வந்து அது இந்த அந்த கிரேஸ் மார்க் எலிமெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி they're trying to make it very clean now. Okay. So that there's no more fights. இப்போ நான் பண்ற டைம்ல அது கிடையாது. Okay. ஆனா எனக்கெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க் வந்து. So what I'm trying to say is this is a training ground. Okay. It was definitely என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல these competitions வந்து பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இருக்கு, நம்மளோட கேலிபர் இம்ப்ரூவ் பண்றது. இந்த வாட்டி கிடைக்கலன்னா that doesn't mean I'm not going to dance at all. அப்படி கிடையாது. See அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா அந்த the level of competition is so high. So அதுக்கேற்ற மாதிரி you have to prepareன்றது it starts working in you. So இந்த மாதிரி things were there through youth festival. Okay. So that's a very very prestigious thing. And எனக்கு வந்து I participated and I was a winner, and எனக்கு வந்து I got the first championship gold medal and the year they introduced. Okay. That year I participated in Bharathanatyam, recitation and mono act, I think. Wow. English recitation. So in the மாதிரி you have to be versatile also. Correct. In your complete horizontal exposure. Horizontal exposure. And I think it's good. On the age, that's the growing up age, this kind of training and all, definitely it helps in your character building. And so that is my experience about youth festival. And other many very very qualified and competitions by qualified associations and organizations happen there in Kerala. So I have been a part of all that. Beautiful. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மேடை ஏறினது இப்போ காம்படிஷன்ஸ் இல்லாதக்கு ஓகே திஸ் இஸ் மை கரியர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வச்சது எப்போ எந்த வரும்? யூ டாக்கிங் அபௌட் ஃபிலிம்ஸ்? ஓகே, ஃபிலிம்ஸுக்கு வருவோம். அதே சமயத்தில் டான்ஸை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஒரு கரியராக இல்லை, இட்ஸ் லைக் ஒரு நான் சொன்ன மாதிரி அது ஒரு ருட்டீனாக போயிட்டே இருந்தது. ஓகே. ஸோ இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் மீ. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும் குளிக்கணுன்ற மாதிரி சாயங்காலம் கிளாஸுக்கு போனோம் இஸ் அ பார்ட் ஆஃப் த ருட்டீன். ஓகே. அண்ட் இப்போ அந்த ஏஜில் வந்து அதோட சீரியஸ்னஸ் ஒரு அந்த அந்த சீரியஸ்னோட மேபி வி won't approach. இப்போ ஒரு 11 வயசு குழந்தைன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ட்ரைனிங், ஒரு ருட்டீன் அந்த ஐட்டம். பட் அந்த சாஸ்திரியமாக இருக்கிற அந்த ஒரு ட்ரைனிங்கோட எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் இன் டு அஸ். ஓகே. That is the beauty of these traditional arts. Okay. So அந்த வயசுல எங்களுக்கு தெரியாம அது it does lot it got into your system. It gets into your system and it does lot of miracles in you. Absolutely. So whether music or dance. So அந்த ட்ரைனிங் வந்து போயிட்டே இருந்து. ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும்னு வச்சு கற்றுக்கினது கிடையாது. ஓகே. It was a part of learning a traditional art form as a student. My studies was my priority. This was going with it with full seriousness, and because those were my gurus, and that's the how it is, and the system of training. After when I got into films, that was also you got in romba chinna vayasliye you got in 10th when I was in 10th I got into films. Got into films now, that is also through my guru Kalamalam Saraswati teacher, who suggested my name to Sri M.T. Vasudevan Nair sir, who's her husband, one of the greatest writers of Indian literature and Indian cinema. So அவரோட படத்தில் ஒரு கேரக்டருக்காக they selected me. நான் கிளாஸில் போயிட்டு இருக்கும்போது she suggested my name. அவங்க they were looking out for a boy. So that's how I started acting. Okay. But அப்போ கூட I was a student, 10th. So priority studies, and my parents and என்னோட அப்பா அம்மா ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க, அந்த பேசிக் எஜுகேஷன் முடிக்காமல் நீ யூ கேன் டேக் இட் அஸ் அ ப்ரொஃபஷன். அது பேசிக் எஜுகேஷன் முடிச்சு யூ கேன் டூ எனிதிங். ஸோ அண்ட் அந்த வயசு அப்படி இருந்தது. சி நாட் மெனி கேரக்டர்ஸ் யூ கேன் டூ. ஒரு 15, 16, 17னா லிமிட்டட் ரோல்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ் தான் வந்ததுலதே நல்ல படங்கள் தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஐம் ஒன்லி ஐம் கான்ஃபிடென்ட் அண்ட் நல்ல டைரக்டர்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அண்ட் ப்ரையாரிட்டி ஸ்டடீஸ் வச்சு என்னோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐ காட் திஸ் சர்க்கம் அண்ட் ஆவாரம்பூ. சர்க்கம், தட் வாஸ் a wonderful பியூட்டிஃபுல் ஃபிலிம். போத் த ஃபிலிம்ஸ். அது எனக்கு பிரேக் கொடுத்தது இண்டஸ்ட்ரியில், அண்ட் that is why I took it as a profession. ரெண்டுமே different genre. ஆவாரம்பூ different genre, சர்க்கம் was different genre. It was the same time just after my graduation. So actually now where higher studies I had registered for CA and all. Appo these two opportunities came, but then I couldn't stop because my focus was always on cinema. But you should get something, right?
இப்போ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் ப்ரூவ் பண்ண முடியும். இட்ஸ் ஒரு மேட்டர் ஆஃப் லக் அண்ட் பிளெஸ்ஸிங் எல்லாம். ஸோ கரெக்டாக அந்த டைமில் இப்போ அது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்ததுன்னா மேபி ஐ வுட் ஹவ் பீன் இன் அதர் ப்ரொஃபஷன். ஸோ என்னோட பேஷன், ஏன்னா சினிமாவில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து இப்போது விலக முடியாது. பிகாஸ் யூஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு இட்ஸ் அ மேஜிக்கல் வேர்ல்டு. ஏன்னா பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மிக சிறந்த கலைஞர்களோட தான் உங்கள் தொடர்பு. ஆமாம், எவ்ரிடே வந்து எல்லா துறையிலும், இப்போ கேமரா டிபார்ட்மெண்ட் ஆனாலும் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், சிறந்த கலைஞர்கள் எல்லாருமே, நடிகர்கள் ஆனாலும் மியூசிஷியன்ஸ் ஆனாலும், இவங்களோட இருக்கிற அந்த தொடர்பு இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மேஜிக்கல். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் அது எனக்கு ஐ காட் அ பிரேக். இட் ஹேஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல், பீப்புள் ஹேவ் டு கால் யூ, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஐ ஸ்டார்ட் கெட்டிங் ஃபிலிம்ஸ். அதனால ஐ டுக் இட் ஆஸ் அ ப்ரொஃபஷன் வித் ஃபுல் சீரியஸ்னஸ். அப்போலேருந்து ஐ வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஐ வாஸ் டூயிங். இட் இஸ் நாட் லைக் ஏர்லியர் அந்த 10th 12th எல்லாம் படிக்கும்போது படங்கள் பண்ண மாதிரி கிடையாது. அப்ரோச் மாறிடுச்சு. தென் இட் ஹேஸ் டு பி approach with full seriousness as a profession. So until it's been going on, and dance through with that I was continuing my performances, and there was a stage it became like a profession for me. Okay. It was not just a passion. Okay. I started performing and it became a part of my profession. Okay. And the learning process is still going on. And so that is the journey. ஸோ நீங்கள் ஆவாரம் பூவுக்கு அப்புறம் நீங்கள் மெட்ராஸ்க்கு மைக்ரேட் ஆனீங்களா? எப்போ சென்னைக்கு இல்லை, நான் வந்து கிராஜுவேஷனுக்கு கிராஜுவேஷனுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி பிகாஸ் மலையாள படங்கள் அப்போ எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் மெட்ராஸில் தான். ஷூட்டிங்ஸ் மட்டும்தான் அங்கே நடந்தது. மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எடிட்டிங் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அந்த டைமில். ஈவன் டில் ஐ திங்க் ஒரு லேட் 90s வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இட்ஸ் பீன் ஷிஃப்ட் பிகாஸ் அங்கே ஸ்டுடியோஸ் வந்துருச்சு. ஸோ வாட் எவர் வாஸ் ஈவன் இஃப் இட்ஸ் ஒரு ஃபிலிம் டப்பிங்னா யூ ஹேவ் டு கம் ஹியர். இல்லைன்னா ஒரு படத்தோட ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்னா இங்கே வரணும். இப்போ ஒரு சாங் மேபி ஃபிலிம் முடிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சாங் பேலன்ஸ் இருக்கு. அந்த சாங் வந்து லாஸ்ட் மினிட் தே மைட் ஃபினிஷ் இட் இன் மெட்ராஸ். அப்படி இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி மிக்க படங்களும் அந்த டைம்ல பேட்ச் ஒர்க் இருக்கும். பேட்ச் ஒர்க்னா ஏதாவது சீன்ஸ்ல கரெக்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த சீன்ல ஒரு 2 க்ளோஸ்அப் பேலன்ஸ் இதெல்லாம் இங்கே தான் வைப்பேன். தே கீப் இட் இன் மெட்ராஸ் அந்த டைம்ல. ஸோ வி ஹேட் டு கம். ஸோ மை அசோசியேஷன் வித் மெட்ராஸ் வாஸ் தேர் தென் ஆல்சோ. அப்புறம் கிராஜுவேஷனில் ஐ ஸ்டடிட் 3 years நியூ காலேஜில் ஐ டிட் மை டிகிரி. அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் மை டான்ஸ் அண்ட் தென் டியூரிங் மை கிராஜுவேஷன் ஐ got to learn under Guru Dr. Padma Subramaniam, who is my dance guru, who was my guru's guru also. Saraswati teacher was also her student. So Paduka கிட்ட வந்து சேர்ந்ததுல இருந்து it's been a training and a spiritual journey for a student of dance என்ற முறையில். So அதுக்கேற்ற மாதிரி my classes and my profession. Then இங்க வந்து தமிழ் தெலுங்கு எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சேன். So my base was Chennai. So அப்படி I have been in Chennai. ஓகே. நீங்கள் இங்கே மெட்ராஸில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி யூ பீன் லேர்னிங் டான்ஸ் ஃபார் குவைட் அ வைல். ஸோ அங்கே இருந்த ஸ்டைலுக்கும் இங்கே வந்து நீங்கள் டிட் யூ ஹேவ் டு அன்லேர்ன் சர்டன் திங்ஸ் அண்ட் புதுசாக ஏதாவது கற்றுக்க வேண்டியிருந்தா எப்படி இருந்தது உங்களோட? இல்லை, பிகாஸ் என்னோட குரு கலாமலம் சரஸ்வதி டீச்சர் வந்து டாக்டர் பத்மா. ஒரே வழிங்கிறதுனால சேஞ்ச் நிறைய இருக்குல்ல. குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியமோட ஸ்டைலில் தான் ஐ ஸ்டார்டட் மை பேசிக் ட்ரைனிங். ஓகே. ஸோ எனக்கு வந்து பதுக்காவோட பாணியில் தான் ஆரம்பமே என்னோட பயிற்சி. ஸோ அதனால் என்னோட குரு சொன்ன, நீ மெட்ராஸில் நீங்கள் போய் டெஃபினட்டாக பார்க்கணும். அண்ட் இஃப் ஷி அப்ரூவ்ஸ் டு டேக் யூ, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. யூ ஷுட் கோ அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஹர் பர்சனலி. அப்படிதான் நிருத்யோதயாவில் நான் வந்து ஆக்சுவலி த்ரூ பப்பிமா தான் எனக்கு பதுக்கா அறிமுகம் பண்ணுறேன். அமெரிக்காவில் ஆக்சுவலி நான் ஒரு ப்ரோக்ராம், அப்போ ஒரு ஸ்டார் ப்ரோக்ராம் போயிருந்தேன். பப்பிமா அண்ட் ஸ்பான்சர்ட். அப்போ பதுக்கா வாஸ் பெர்ஃபார்மிங் இன் நியூயார்க். ஓகே. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்முகமாக. ஸோ ஐ டோல்ல இந்த மாதிரி நான் சரஸ்வதி டீச்சரோட ஸ்டூடெண்ட். உடனே ஷி சார் அப்படின்னா நீ எனக்கு பேரன் மாதிரின்னு சொல்லி ஷி காட் மீ லைக் தட். அப்புறம் இங்கே வந்து நிருத்யோதயா அவங்களோட இன்ஸ்டிடியூஷனில் ஐ அப்ளைட் அண்ட் ஷி saw my dance and approved that you can learn from here. ஓகே. ஸோ அன்னையிலேருந்து ஐ பீன் ட்ரைனிங் அண்டர் ஹர்.
இப்போது உங்களுடைய நீங்கள் சொல்லும்போது சொன்ன மாதிரி யூஎஸில் உங்களுடைய டான்சஸ் நீங்கள் நிறைய வேர்ல்டு ஓவர் போய் டான்ஸ் வேர்ல்டு ஓவர் நான் வந்து ஸ்டார் ஷோஸ்க்கு நிறைய போயிருக்கு. கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆல்சோ ஐ ஹவ் டன். ஐ ஹவ் பெர்ஃபார்ம்ட் இன் யூரோப், ஐ ஹவ் பெர்ஃபார்ம்ட் இன் த கல்ஃப். Okay. And US also I've done, but mostly we go for star shows. Nights. Okay. Star nights na very dignified star nights with. Absolutely. So I used to be, my genre used to be classical dance. அதனால I used to make it semi classical. ஏன்னா அதுக்கு வந்து all kinds of audience வரவேற்பு இருக்கும் உடனே. இல்ல வரவேற்பு மட்டும் இல்ல, அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வர ஆடியன்ஸ் they expect fast dances, you know, they expect songs, skits, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கிறவங்க வருவாங்க. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு செமி கிளாசிக்கலாக ஹைலி யூனோ லைக் அது அந்த மியூசிக் வில் பி வெரி கேட்சி அண்ட் அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி. பட் ஜானர் த டிசிப்ளின் ஆஃப் டான்ஸ் வில் பி வெரி கிளாசிக்கல். ஸோ அந்த மாதிரி அதனால நல்ல அப்ரிசியேஷன் வந்துட்டு இருந்தது அவங்களுக்கு. அண்ட் இட் வாஸ் நாட் யூனோ தேர் நாட் கம்மிங் ஃபார் அ கச்சேரின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதனால தே யூஸ் டு என்ஜாய். அண்ட் அந்த மாதிரி இப்போ மோகன்லால் சார் கூடலாம் நிறைய ஷோஸ் ஐவ் டன். என்னோட சோலோ ப்ரோக்ராம்ஸ் நிறைய போயிருக்கு. வேர்ல்ட் ஓவர் ஐ ஹவ் பெர்ஃபார்ம்ட். உங்ககிட்டயே நிறைய அந்த கான்டென்ட் இருந்தது. பிகாஸ் நீங்கள் எல்லா ஃபிலிம்லேயுமே ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபிலிமில் உங்களுக்கு ஒரு டான்ஸ் பீஸ் இருந்தது இல்லையா அந்த சமயத்தில்? கிடையாது. நாட் ரியலி. நாட் ரியலி. ஆக்சுவலி ஃபிலிம்ஸில் டான்ஸ் ரொம்ப கம்மி நான் பண்ணது. ஆக்சுவலி ஃபிலிம் டான்ஸ் பேஸ் ஃபிலிம்ஸே ஐம் டாக்கிங் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டான்ஸராக நான் பண்ணதே இல்லை. பண்ணியிருக்கு, அதில் ஒரு மேபி ஒரு டான்ஸர் எலிமெண்ட் இருக்கலாம். டான்ஸர் எலிமெண்ட் இருக்கு. இல்லைன்னா மலையாளத்தில் தான் ஜாஸ்தி. அண்ட் ஒரு டான்ஸர் இருக்கலாம் கேரக்டர், பட் த மெயின் ஸ்டோரி கண்டென்ட் வில் பி டிஃப்ரெண்ட். சம்திங் டிஃப்ரெண்ட். ஆர் நான் வந்து ஒரு கதகளி டான்ஸராக பண்ணியிருக்கலாம், பட் த அண்டர் கரண்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருவேளை நான் பார்த்த உங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் டான்ஸ் ஆடுற மூவியாகவே இல்லை. சம் ஃபிலிம்ஸ் ஒரு டான்ஸர்னால மேபி ஒரு சாங் சீக்வன்ஸ்ல வி கேன் அடாப்ட் திஸ். பட் அப்படி மலையாளத்தில் பண்றது வெரி ரேர். இப்போ ஒரு சாங்குக்காக இவரை ஒரு சம்மந்தமே இல்லாத கேரக்டர் போய் டான்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி அவங்க பண்ண மாட்டேன். இப்போ இஃப் இட் ஹஸ் சம் கனெக்ஷன் டு டான்ஸ் மேபி ஒரு சாங்கில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வைப்பாங்க. ஸோ அதனால டான்ஸ் ஓரியன்டாக நான் வந்து ரொம்ப கம்மி. அது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திரமுகியில் ஆக்சுவலி அவன் வந்து இஸ் அ டான்சர் அண்ட் ஐ காட் அ பியூட்டிஃபுல் டான்ஸ். இல்லைன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டான்ஸராக வெரி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ். ஓகே. அவரோட நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அவரோட இருந்து கற்றுக்கிட்ட அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எம்டி சாரோட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இடநிலங்கள், அது அவரோட எம்டி சாரோட ஸ்கிரிப்ட். ஸ்ரீ ஐவி சசி அவர் தான் டைரக்டர். அதில் சின்ன கேரக்டர். ஸோ ரைட் ஃப்ரம் தென் மை செகண்ட் ஃபிலிம் வாஸ் நகட்சதங்கள், வேர் என்னோட ஐ டிட் த மெயின் ரோல். ஆமாம், த ஹீரோ கேரக்டர். அண்ட் அதோட ஒரு அனுபவம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் சொல்லணுன்னா, அப்புறம் நிறைய படங்கள் ஹரிவன்ஸ் சார் எம்டி சார் காம்பினேஷனில் வந்த ஒரு ஆல்மோஸ்ட் 6 or 7 ஃபிலிம்ஸ் நான் நடிச்சிருக்கு. ஏன்னா அந்த டைமில் அவங்களே தேஸ் டு டேக் 3 years 1 film அப்படி இருந்தது. தேர் ப்ராஜெக்ட் யூஸ் டு பி லைக் தட். ஏன்னா நல்லா டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பக்கவாக தான். இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு ஐ வுட் லைக் டு ஷேர் இஸ் எம்டி சாரோட ஒரு ஷூட்டிங்க்கு போனால் ரஃபாக மேபி தே வுட் ஹவ் டோல்ட் யூ அன் அவுட்லைன் ஆஃப் என்ன கேரக்டர் இருக்குது. அங்கே போனால் ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் த டிரெக்டர் ஆர் ஹூஎவர் த ஸ்கிரிப்ட் வாய்ச்சோ, நீ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டியான்னு கேட்பேன். ஹூஎவர் இட் இஸ், டெக்னீஷியனாக இருந்தாலும் ஆர்டிஸ்டாக இருந்தாலும்
ஸோ அதுக்குன்னு இப்போ எம்டி சாரோட கேரக்டர் இப்போ எஸ்பெஷலி மெயின் ரோல் பண்ணுற ஆர்டிஸ்ட்னா ஒரு 2-3 நாள் ஏர்லியாக அங்கே போகணும். செட்டில் லொக்கேஷனில் போய் விசிட் வித் ஸ்கிரிப்ட் அது கரெக்டாக பவுண்ட் பண்ணி they'll give it to you. ஸோ நான் என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ் நான் சொல்கிறேன். when I was 16, 17, so that time I was very lucky to read most of his screenplay which I performed. இல்லாமல் அவங்க புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காது வேறு. பட் ஐ எம் சேயிங் அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அந்த கதாபாத்திரம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் என்ற முறையில் அது உட்காந்து படித்து இட் கெட்ஸ் இன் டு யூ. ஸோ தட் இஸ் த பேசிக் எக்ஸசைஸ் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் டு டூ எம்டி சாரோட படங்கள் பண்ணும்போது. ஏன்னா அது இட்ஸ் அ மஸ்ட். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் இட்ஸ் லைக் ஒரு கோமா டாட் கூட சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட் வில் பி இன் சோ மச் இன் டீட்டெயில். இப்போ ஒரு சீனில் பேக்கில் ஒரு க்ரீப்பரில் என்ன ஃப்ளவர் இருக்கிறது அவர் எழுதியிருப்பார். அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் அந்த சீனில். எனக்கு ஞாபகம் இருக்குது நகட்சதங்களில் ஒரு சீனில் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் அண்ட் மோனிஷா நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஷீல் பி ஜஸ்ட் அது ஒரு க்ரீப்பர் இப்படியே வச்சு பேசிட்டே இருப்பேன். சடன்லி ஷீல் புல் தட் க்ரீப்பர் அப்படியே அதை ஒரு மாலை பண்ணி இப்படி போட்டுட்டு வருவேன் மேலே. இதை நான் கோயில் முன்னாடி இது போடுவேன். ஷீஸ் இன் லவ் வித் ஹிம். ஸோ இப்போ இவன் எங்கேயோ போகிறாரு, லைக் ஹீஸ் கெட்டிங் அ பெட்டர் ஜாப் ஆர் சம்திங். ஸோ இவளுக்கு இன்செக்யூரிட்டி. ஷீஸ் அ சர்வெண்ட் கேர்ள் ஆக்சுவலி. இவனும் ஹீஸ் அ சர்வெண்ட் மாதிரி. ஸோ இவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் அண்ட் அந்த மாதிரி that film goes like that. Because of her he comes to that place. Right. And even he gets a small job. ஸோ அவனோட கேலிபர் பார்த்துட்டு தே ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங். இனிமேல் நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணு, இல்லை நீ இனிமேல் லாயர் அசிஸ்டன்ட், இப்படி அந்த வீட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தவன். இவனோட ஃப்ரெண்ட் வாஸ் திஸ் கேர்ள். ஷீ இஸ் a heroine. ஸோ அதில் ஐம் டெல்லிங் அபவுட் தி சீன் இந்த ஷீ ஜஸ்ட் புல்ஸ் தட் க்ரீப்பர். அது வந்து சங்கு புஷ்பம் சொல்லும். சங்கு புஷ்பத்தோட க்ரீப்பர்னு இவர் எழுதியிருக்கு. எம்டி சார் இஸ் ரிட்டன் அது சங்கு புஷ்பம் வள்ளிയാണ് ഗൗരി അല്ല ഗൗരി എടുത്ത് അത് മാലയാക്കി ഷി പുട്സ് ഇറ്റ് ആൻഡ് സീ സേസ് ഇൻ ഫ്രണ്ട് ഓഫ് ദ ടെമ്പിൾ, in front of this goddess, I am putting this for you, so please don't leave me and go. So this is a sequence. அன்னைக்கு காலையில் அது ஏதோ அந்த பூ மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஹரிஹரன் சார் said we have to wait. எங்கேயோ போய் they had to bring this Shankha Pushpam. So we all waited. So that is the authenticity that even directors like Hariharan sir and all take care while dealing with empty script. So அந்த Shankha Pushpam மாலை வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அண்ட் படத்தில் ஆல்சோ when you put that, when you see that purple flowers, ஸோ அந்த மாதிரி அதுக்கு மேலே வேற ஏதாவது ஒரு வைல்டு க்ரீப்பர் போட்டுட்டு there's no point, right? Correct. So அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து this is a very minor thing I'm telling you. I mean he's written great scripts and so அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட டீட்டெயிலிங் வேறு அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்கள் if you're doing a main role, well and good, you better learn that and be perfect with that. I mean his lines were dialogues also, you have to really get into the lines and learn it because his style of writing is different. It's not like the normal conversation. Avaroda write that everybody knows. Most of the Malayalam film goers will know his style of writing. So other dialogue or pacer is also, you have to learn it. It's not like get the gist of it and talk the lines mari varadu. So அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எம்டி சாரோட மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் லைக் நட்சதங்கள், இடநிலங்கள், அமிர்தங்கமயம், ஆரண்யகம், தென் பரிணயம் அண்ட் சர்க்கம் ஆல்சோ அவரோட ஒரு ஹீஸ் ஹரிஹர் சார் யூஸ் டு சே அவரோட ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் ஹீஸ் கரெக்டட்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் தோ இட் வாஸ் ரிட்டன் பை ஹரன் சார். ஹரன் சார் ஹஸ் டோல்ட் அஸ் எம்டி சாரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இஸ் தேர். ஐ மீன் ஹீஸ் கரெக்டட் இட் அந்த மாதிரி. அண்ட் these are some beautiful films I got to do. Ritu Bhedam. It was another beautiful film and it's all empty sir's masterpiece scripts. So these are some films I got. So this is the experience as an artist working. Even interaction you asked me personally வந்து he's a very senior person. So அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கெல்லாம் is ஒரு குரு and very senior but sets once in a way he will come.
அவர் வந்து he'll just, because all the discussions would have been over with the director. It has nothing to do. Maybe he'll just visit to, you know, எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு or like to just wish himன்ற மாதிரி. Maybe he'll come 1 or 2 days and அப்போ also he'll just sit and watch you. அவ்வளோதான். So because the director handles you. And நான் வந்து எம்டிஸோட ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் மோஸ்ட்லி ஹரிஹரன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ மேபி வில் கோ அண்ட் விஷ் him and so then he may just ask you like how are you doing and how is it going and all that. அதை விட ஒரு இன்டராக்ஷன் மாதிரி எல்லாம் அவர் he is too senior a person for that. பட் ஐ திங்க் அவரோட ஆசீர்வாதத்தினால whoever அவரோட படத்தில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அருள் இருக்கும். that will guide them. physically அவரோட presence இல்லைன்னா கூட. And there was no need to even touch that script in any form. Not at all. I don't think anybody does that. Any directors who worked with him, because it itself is it's a learning experience for the director himself. Okay. You know, directing that script, how to divide the shots and. So almost the screenplay was absolutely there. So it had to be executed. அங்க போய் you execution மட்டும் தான் execution, but on the execution has to be done in very very in detail, because that execution it's a tough task, you know. It's அந்த caliber இருக்கிற script அது. So you should be very careful in dividing the shots and எப்படி எந்த ஷாட்டுக்கு எந்த மாதிரி இது பண்ணணும், approach of the scene எல்லாம் அது. Of course masters like ஹரிஹரன் சார், பரதன் சார், all great masters who worked with the scripts. They've been like, so that and the magic you can see when it comes on screen also. Absolutely. So நீங்கள் தமிழ் மலையாளம் எல்லாமே சேர்ந்து ஒரு more than about 100 movies பண்ணிருப்பீங்க. I've done more than 100 movies. தமிழ், மலையாளம், தெலுங்கு I've done a lot of films. Maybe ஒரு 20 films பண்ணிருக்கோம் தெலுங்கு. Oh, தெலுங்குல. Kannada I've done 2 films. Hindi I've done 2 films. And English ஒரு படம் இருக்கு, book show. ஆமா, இங்கிலீஷ் கூட ஒரு படம். book show, but it was mainly for festivals abroad and okay. It was directed by Shyam Prasad. Based ஒரு பெங்காலி நாவல் பேஸ் பண்ணி ஒரு படம். அதில் வந்து இர்ஃபான் கான், நந்தனா சென், ஹாலிவுட்ல 2 ஆக்டர்ஸ் வந்து ஸ்டீவ் பக்காஃப், அதில் இன்னொரு கேரக்டர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ சினிமாலேருந்து திருப்பியும் கொஞ்சம் டான்ஸுக்கு வருவோம். ஸோ நீங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே மோகினி ஆட்டம், பரதநாட்டியம் எல்லாமே சேர்ந்து பண்ணினேன்னு சொல்கிறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹைலைட் தி டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது? ஒரு ஆக்சுவலி பரதநாட்டியமில் தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி டாக்டர் பத்மாவோட பாணியில் தான் என்னோட இனிஷியல் ட்ரைனிங். அப்புறம் மோகினியாட்டம், ஏன்னா என்னோட குரு கலாமண்டம் சரஸ்வதி சார் வாஸ் அன் எக்ஸ்பெர்ட் இன் மோகினியாட்டம். ஓகே. ஸோ அதனால ஷீ செட் அப்போ வந்து 6th 7th யங் ஏஜ். ஏன்னா மோகினியாட்டத்துக்கு யுவர் அட்டையர் இஸ் ட்ரெஸ்ட் லைக் அ கேர்ள். இட்ஸ் அந்த மோகினியோட ட்ரெஸ்ஸில் தான், அண்ட் இட்ஸ் வெரி லாஸ்ட் டைம் ஓரியன்டட். ஸோ அந்த டெக்னிக்குக்காக ஷீ டாட் மீ த பேசிக்ஸ் ஆஃப் மோகினியாட்டம் அண்ட் அ கப்புள் ஆஃப் ஐட்டம்ஸ். அது ஒரு 9th, மேபி ஒரு 2 or 3 years, ஒரு 9th பை த டைம் யுவர் ஹேர் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங், முஷெல்லாம் வர்றதுக்கு அப்புறம் அது இட் ஒன்ட் லுக் நைஸ், ப்ளீஸிங் கிடையாது. ஏன்னா மோகினி ஆட்டமான, இட்ஸ் நாட் ஃபார் த மென். ஸோ அந்த இதனால அந்த பேசிக்ஸ் மட்டும். பட் ஐ திங்க் அந்த ட்ரைனிங் இஸ் கிரேட்லி ஹெல்ப் மீ. எனக்கு வந்து அந்த ஒரு லாஸ்யம், இப்போ யூனோ ஈவன் ஃபார் அ மேன் அந்த கிரேஸ் எலிமெண்ட் இருக்கணும் வாட் எவர் யூர் டூயிங். ஸோ அது அந்த மோகினியாட்டம் ட்ரைனிங்கில் எனக்கு வித் மை குருஸ் கைடன்ஸ் டெஃபினெட்லி ஐவ் பீன் ஏபிள் டு. பட் அதில் வந்து அட்வான்ஸ்டாலாம் கற்றுக்கல, ஆனால் பேசிக்காக கற்றுக்கிட்டது வந்து நல்ல ஐட்டம்ஸ் வித் த டெக்னிக். குச்சிப்புடி ஆல்சோ ஜஸ்ட் ஃபார் த எக்ஸ்போஷர். இங்கே 3 years நான் வந்து குரு வெம்பட்டி சின்ன சத்ய மாஸ்டர் அவர்கள் ஸ்கூலில் அவர்கள் ட்ரைனிங்கில் ஒன்லி அடவர்ஸ் அண்ட் ஜத்தீஸ் வந்து ஒரு 3 years. ஸோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஐ வென்ட் பேக் டு மை ஒரிஜின், தட் இஸ் டாக்டர் பத்மாஸ் பரதநாட்டியம். அண்ட் அதில் தான் ஐ வாஸ் ட்ரைனிங் அண்டர் சரஸ்வதி சார். அண்ட் இங்கே வந்து பதுக்கா கிட்ட வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் லேர்னிங் இன் ஹர் பாணி. பட் எப்போவுமே ஒரு டான்ஸருக்கு இட்ஸ் ஆல்வேஸ் you know you should concentrate on one style. So that technique adula vandu you can perfect it. Ipo oru 4 styles padichina it might get mingled and it might spoil the purity of a one form.
So adanala it's always best to focus on. இப்போ கேரளாவில் இப்போ எடுத்தோன்னா lots of youngsters they learn Bharathanatyam, Mohiniyatam, folk dance இதெல்லாம் so அதனால அந்த the purity might go because techniques are very very it has to be perfect and அங்கசுத்தம் எல்லாம் சொல்லுவாங்களே so அந்த அங்கசுத்தம்னு வர்றதுக்கு அந்த training and the discipline has to be in one style. So it's always better to be like that. So then you can perfect and practice and learn more in one particular style and achieve perfection. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது சின்ன வயசில் அதோட எக்ஸ்போஷருக்காக ஐ ஹவ் டன் அண்ட் டெஃபினெட்லி அது என்னோட ஃபிலிம் டான்ஸிங்க்கு இட்ஸ் ஹெல்ப்ட். ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் இல்லைன்னா அந்த ஒரு கொரியோகிராஃபர் நமக்கு ஒரு மூமெண்ட் சொல்லி கொடுக்கும்போது அது கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு டெக்னிக். இப்போ அது ஒரு கிளாசிக்கல் ஓரியன்ட் சாங்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ். இப்போ கொரியோகிராஃபர் அது காட்டினா அது எப்படி மோல்ட் பண்ணி அதோட பர்ஃபெக்ஷனோட பண்ணணுன்றது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ட்ரைனிங் நடந்த ஒரு ஆர்டிஸ்டாக என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ஹவ் ரியலி ஹெல்ப்ட் அந்த ட்ரைனிங். அண்ட் சினிமேட்டிக் டான்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ ஒரு கிளாசிக்கலி ட்ரெயின் டான்ஸருக்கு அதை அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ். அது யூ ஹேவ் டு லேர்ன் தோஸ் எக்ஸசைஸ் டு அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும்னு அப்படி பண்ணணும். இப்போ ஒரு வெஸ்டர்ன் ஆனாலும் ஃபோக் டான்ஸ் இப்போ தமிழ்லேயே ஃபோக் வருமே, ஃபோக் சாங்ஸ் வருமே சினிமா, அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆல் டுகெதர். இந்த எலிமெண்ட்ஸ் அதில் தெரியாத மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 5 வயசுல இருந்தெல்லாம் கிளாசிக்கல் ஆட்டோமேட்டிக்லி வரும். ஸோ ஓரளவுக்கு இல்லை. ஏன்னா என்னோட இனிஷியல் சினிமேட்டிக் ஃபிலிம் டான்ஸஸ் செய்யும்போது I used to make conscious effort to get help from the choreographer. இது இந்த ஸ்டைல் எங்கேயாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா அது அந்த ஸ்டைலில் க்ரீப் பண்ணி வந்துச்சுன்னா அதோட பியூட்டி போயிடும். ஸோ அந்த எஃபர்ட் நமக்குள்ள ஆர்டிஸ்ட்குள்ளே அந்த ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் இருக்கணும் டு இம்ப்ரூவ் இட். ஸோ அதுக்கு கொரியோகிராஃபர்ஸோட ஹெல்ப்போட ஐ மேனேஜ்ட் அண்ட் பட் ஐ என்ஜாய் டூயிங் ஃபிலிம் டான்ஸஸ் ஆல்சோ. Especially stage, so I mean dignified and neatly choreographed pieces. It's a pleasure to watch. Like என்னோட குரு டாக்டர் பத்மாவே சொல்லும், லைக் என்ன டான்ஸ் பண்ணாலும் அதில் சாஸ்திரியமாக ஒரு ட்ரைனிங் இருக்குன்னா அந்த ரிஃபைன்மெண்ட் வில் பி சீன் இன் தட் டான்ஸர். வாட் எவர் ஹி டஸ், அது இட் வில் நெவர் பி வல்கர் ஆர் ஒரு டீக்ரேடிங்காக இருக்காது. உங்களுக்கு அந்த கிளாசிக்கல் ட்ரைனிங் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது ரிஃபைன்மெண்ட்டோட வரும்னு குரு டாக்டர் பத்மா இஸ் டோல்ட் அஸ் ஒன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி பேஸ் ஆஃப் பீயிங் ட்ரெயின்ட் இன் கிளாசிக்கல் டான்ஸ். இப்போது நீங்கள் சொல்லும்போதே யூ செட் வெரி வெல், லைக் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் தான் அதில் இந்த நியூவன்சஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் பண்ணும்போதே நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, ஷெட்யூல்ஸ் பயங்கரமாக இருக்குது. பட் யூஆர் அ பிஸி ஆக்டர் அண்ட் ஆல்சோ அ டான்சர். ஸோ உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி? நான் சொன்ன மாதிரி அது கடவுள் ஆசீர்வாதத்தால் எனக்கு பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. சின்ன வயசில் இட் வாஸ் லைக் ஒரு பேலன்சிங் ஆக்ட் வித் டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின். ஸோ அது ஒன்ஸ் யூ கெட் இன் டு தட், எனக்கு தட் இஸ் ப்ரையாரிட்டி. இப்போ அது கமிட்மெண்ட் பண்ணும்போது யூ ஷுட் நோ வெதர் யூ ஹேவ் டான்ஸ் கமிட்மெண்ட்ஸ். அதே டைமில் போய் டான்ஸ் ஃபிலிம் கமிட் பண்ண முடியாது. ஸோ சாய்ஸஸ் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு லீவ் அட் டைம்ஸ். ஸோ எதுக்கு ப்ரையாரிட்டி? இப்போ நான் வந்து ஐ ஹவ் கமிட்டட் அ ப்ரோக்ராம், அதுக்கு தான் ப்ரையாரிட்டி. இப்போ அந்த டைமில் ஒரு படம் வந்துருச்சுன்னா மேபி ஐ வில் ஆஸ்க் தெம் டு அட்ஜஸ்ட். பிகாஸ் ஒரு ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணால் தே கான்ட் சேஞ்ச். மேபி லைக் இஃப் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் தெம் டு சேஞ்ச், தட் இஸ் ஆல்சோ வி கேன் டாக் அபவுட் இட். எனிதிங் கேன் பி சார்ட்டட் அவுட். பட் தேர் ஆர் டைம்ஸ் வென் இப்போ ஒரு பெரிய ஷோ வந்து டேட் கமிட் பண்ணி யூ கெட்டிங் ஒரு விஐபி அஸ் அ சீஃப் கெஸ்ட் ஆர் அப்படி ஏதாவது இருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், இல்லைன்னா இட் மைட் பி ஒரு அவார்ட் நைட் வேர் லாட்ஸ் ஆஃப் விஐபிஸ் ஆர் கமிங். ஸோ அது கமிட் பண்ணி அதே டைமில் ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்க்கு வென் தே ஆஸ்க் we will request them, give me a day's time. So and they will adjust. And the Mary. So it's a mutual adjustment in the sense with respect to each profession. So that happens. So that balance பண்ணி எடுத்துட்டு போறது என்ன பொறுத்த வரைக்கும் I am tuned to that. Giving this respect and priority to both my professions. So by God's grace I've been
இப்போ சொன்ன மாதிரி சில டைமில் யூ ஹேவ் டு லீவ் சம் ஆஃபர்ஸ் ஆர் அது வெரி ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி சூஸி இன் வாட் ஐம் டூயிங் அண்ட் ஐம் நாட் டூயிங் ஒரு 365 டேஸ் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ வாட் எவர் ஐம் டூயிங் அந்த டைமில் ஐ மேக் ஷுர் எனக்கு என்னோட கமிட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் டைமில் இது வரக்கூடாது அப்படி பார்த்துட்டு இப்போ அது மாதிரி ட்ரைனிங். இப்போ டான்ஸ்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பர்ஃபார்மிங், அதோட ரிஹர்சல்ஸ் கற்றுக்கிறது இதுக்கெல்லாம் யூ ஹேவ் டு ஃபைண்ட் டைம் அண்ட் அக்கார்டிங்லி ஐ ஸ்பேஸ் இட் அவுட் லைக் பிளேஸ் இட் அவுட் பிட்வீன் மை ஸ்கெட்யூல்ஸ். நீங்கள் ஆஸ் அ டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு யூ ஹவ் ஒன் ஸோ மெனி அவார்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவார்டுன்னு சொல்லணும்னா அது எது? இல்லை, நாட் ஸோ மெனி அவார்ட்ஸ் இல்லை, வெரி ஃபியூ அவார்ட்ஸ் ஆக்சுவலி. ஐ ஹேவன்ட் ரிசீவ்ட் that many awards. I've got received recognitions from Critics Award, Film Fans Association, Films, Kala Pratibha Award I've got. Of course, Tamil Nadu government's Kalai Mamani. The very prestigious and respectable honors vandirukku. All-time award is Makkaloda appreciation and Ashirvad. That is, another appreciation has to be there. That is the biggest award. With all respect to all the other awards. So the appreciation from Rasikas, for that we have to keep trying. If an award gets, you can't sit. I'm talking about generally. Not that I got, but generally I'm saying, an award gets, it should be a motivation for உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், லைக் இன்னும் ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி இன்னும் யூ ஹேவ் டு அச்சீவ் அ லாட் மோர். அது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோட மை ஃபாதர் இஸ் நோ மோர் நவ். மை மதர் டாக்டர் சாந்தகுமாரி, கேரளா டெலிச்சியில் இருக்குது. ஷி ஹாஸ் ஹர் ஓன் ஹாஸ்பிட்டல். அண்ட் என்னோட ஒய்ஃப் பிரிசில்லா அண்ட் ஐ ஹாவ் அ டாட்டர் அவந்தி. ஷி இஸ் கோயிங் டு பி 6. ஸோ வி ஆர் இன் மெட்ராஸ், சென்னை. ஸோ மை ஒய்ஃப் அண்ட் மை டாட்டர் இன் சென்னை. அவங்களும் டான்ஸ் ஆடுவாங்களா? My daughter used to. She's a great admirer of dance and she comes for all the programs. She's great support. எனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் I mean just to as a critic, I mean she's wonderful in that actually. She's got a beautiful sense of aesthetics and she comes for a lot of programs, dance programs. Most of the programs she'll come. The daughter is also very, very, she loves dancing, and her god is Paduka, Dr. Padma, because she's exposed to so much of her dance. What I'm saying is, on the age, that magic of this 3 or 4-year-old girl being awestruck by, that's the power of Guru Dr. Padma's dance. And it's also in the gene. It's in the gene. The bhakti is definitely there in the gene. But Padukaoda, நான் என்ன சொல்றேன், ஒரு 3-4 வயசுலாம் she'll just sit glued to the television, Paduka's performance. And live performance, we've gone for Paduka's show. Usually children are very restless. 3-4 வயசுல they won't sit and watch. Pindrapa, she'll sit and watch. And Avanti, my daughter's name is Avanti. அவளுக்கு ஒரு இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் Paduka has started for her. Paduka ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கு டான்ஸ். And she called her another மிகப்பெரிய blessing for her. And she's a very blessed child in that way because Papima also had blessed her and Paduka also blessed her. அவங்களுக்கு ஒரு anklet சின்ன வயசுல when she was 1 year old or something. So I always tell her, you're a very blessed child. So, 2 of the great acharyas have blessed you. So like that blessing will definitely guide you. So on the marriage. So that is my family, and I have a sister who's a doctor, and both of them are doctors. They're working in Amrita Hospital in Kochi. Oh. So 2 of us. So நீங்க அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் வந்து கரியர்ல இப்ப மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ்ல இப்ப I'm doing a post graduation from Shastra University in Bharathanatyam. And under the guidance of Guru Dr. Padma. So it's a great enriching experience. Personally, avangaloda lectures, professors oda lectures, we get to learn a lot of very, very traditional items. So and the mari and knowledge about history of dance, temple architecture, and the mari vishayangal patti nariya you get to learn. And so that's a great experience for me. This is my second year in PG. That is another very, very interesting journey in my life. And
films, Malayalam, I'm doing some very, very interesting projects now. So it's going like that. And performances also. This is my star shows or side. I'm doing some pure kacheris in temples. In Kerala, I'm going to perform. So side by side, it's all going. ரொம்ப அழகாக அதாவது ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் ஆக்டராகவும் ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் டான்ஸராகவும் நீங்கள் இருக்கீங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவ்வளோ ஹியூமிலிட்டியோட அவ்வளோ ஹம்பிளாக உங்களுடைய லைஃபுடைய ஜேர்னியை ரொம்ப அழகாக கிருஷ்ணா டிவி நேயர்களுக்காக எடுத்து சொன்னேன். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வருங்கால பணிகள் எல்லாமே மென்மேலும் சிறக்க பிரமாதமாக வர வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதத்துக்கும் உங்களோட நல்ல வாக்குகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் என்ற முறையில், ஒரு நடன மாணவன் என்ற முறையில் கிருஷ்ணா டிவியில் வந்து நேர்களோட இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக மிக நன்றி. இவ்வளோ நேரம் எங்கூட உட்கார்ந்து பேசின ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களுக்கும் என்னோட மிக மிக நன்றி. தேங்க்யூ. நன்றி வினீத். தேங்க்யூ.